Hi students, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போறோம். சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.2 ல நம்ம என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Consider 2 point charges Q1 and Q2. அப்ப Qங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சார்ஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது. Q1 Q2 ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துருக்காங்க at rest. சோ ரெண்டுமே வந்து மூவ் ஆகல, அந்த ரெண்டு சார்ஜுமே at restனா எங்கேயும் மூவ் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப நீங்க டயகிராம்ல பாருங்க, இது Q1 எடுத்துர்க்கேன், இது Q2 எடுத்துர்க்கேன், இது ரெண்டுமே at rest, அதனால அது எங்கேயுமே மூவ் ஆகல. So they are separated by a distance of 1 meter. ரெண்டுக்கும் இடையில இருக்கிற distance என்னன்னு பாத்தீங்கன்னா 1 meter. So இங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா calculate the force experienced by the two charges for the following cases. So இந்த ரெண்டு சார்ஜ் மேலயும் நான் பர்టిక్యులரா ஒரு கூலும் அளவுக்கு சார்ஜ் கொடுக்கறேன். அப்ப Q1 க்கு ஒரு சார்ஜ் கொடுக்கறேன், Q2 க்கு ஒரு சார்ஜ் கொடுக்கறேன். அப்படி கொடுக்கும்போது இதுக்கு இடையில எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம क्वेश्चन. சோ இப்போ இதுக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கான பேசிக் டேர்ம்ஸ்லாம் பார்த்தறலாம். சோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ஒன்றின் மீது ஒன்று ஈர்க்கப்படுற விசையோ ஏதோ ஒன்னு இருக்கும். அப்ப ஃபோர்ஸ்க்கு சில பேசிக் ரூல்ஸ் இருக்கு. ரெண்டு சார்ஜும் சேம் சைனா இருந்தா ரெண்டுமே மேக்னெட்டிக் என்ன ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்னெட்ல வந்து சேம் போல் ரிப்பல்ஸ், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட். அதே மாதிரி தான் சேம் சைன்ல இருந்து சார்ஜஸ் இருந்ததுன்னா ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் சைன்ல சார்ஜஸ் இருந்தா அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? சோ அதே மாதிரி ஃபோர்ஸ்ல F21 அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஃபோர்ஸ் பை சார்ஜ் 2 ஆன் சார்ஜ் 1 ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கிறது. அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா F21 இருக்கு அப்படின்னா இந்த Q2 ஆல Q1 க்கு ஏற்படுற ஃபோர்ஸ். அப்ப Q2 ல இருந்து Q1, இந்த Q2 தான் இங்க மெயின் ஃபேக்டரா இருக்கும். இந்த Q2 வந்து Q1 எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத F21. அதே இது நீங்க F12 ன்னு எடுத்தீங்க அப்படின்னா Q1 சார்ஜ் வச்சு Q2 க்கு எப்படி போகுது அப்படிங்கறத நம்மளுடைய F12 ஆ இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ இத பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் நீங்களா செய்யுங்க. செஞ்சு உங்களுக்கு ஆன்சர் வந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. சி சப்டிவிஷன் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நான் ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன். சேமா இருக்காத நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ வாங்க சொல்யூஷனுக்குள்ள போகலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்குறது கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q1 வந்து +2 மியூ கூலும் அண்ட் Q2 வந்து +3 மியூ கூலும். அது ரெண்டு என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா R = 1 மீட்டர். நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா எப்படி தான் இருக்கும்னா ரிப்பல்சிவா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் கூலும்ஸ் லா ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா F21 = 1/4πε0 Q1 Q2 R² R12. இதுல R12ங்கிறது ஒரு யூனிட் வெக்டார். ஸோ அதோட வேல்யூ வந்து I cap அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க 1/4πε0 அதோட வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 × 10⁹ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் டு மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஸோ the value of 1/4πε0 வேல்யூ என்ன, ஏன்னா இது நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ 1/4πε0 வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 9 × 10⁹. இது ஃபோர்ஸுங்கிறதுனால கண்டிப்பா நியூட்டன் வரும். நியூட்டன் இது சார்ஜ் பேசிஸ்ல இருக்கிறதுனால கூலும் இன்வர்ஸ் டு அண்ட் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற யூனிட் இதுல இன்வால்வ் ஆகும். இது போக வேற என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருப்போம்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா யூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா நமக்கு இங்க வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் பை த 2 சார்ஜஸ்னு கொடுத்திருக்காங்க. அது 1 2 இல்ல 2 1 நமக்கு பர்టిక్యులரா கொடுக்கல. சோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா F21யும் F12யும் கண்டுபிடிச்சிருப்போம். அப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. சோ அப்ப நம்ம F21 எடுத்துறோம் அப்படினா அதுல நெகட்டிவா இருந்தா நமக்கு F12 கிடைக்க போகுது. சோ ஒன்னு கண்டுபிடிச்சோம்னா இன்னொன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூணையுமே நம்ம இங்க யூஸ் பண்ணிருப்போம். இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷனுக்கு வந்துறலாம். சோ இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷனுக்கு வந்துறலாம். சப்ஸ்டிடியூஷன்ல Q1 வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா +2 மியூ கூலும் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து மியூ கூலும் இருக்கு, ஆனா எனக்கு எதுல தான் வேணும்னா கூலும்ல தான் வேணும். சோ நம்ம போன ப்ராப்ளம் பார்த்ததுலே Qங்கிறது கூலும்ல தான் சொல்லியிருப்போம். அப்ப மியூ கூலும் மியூங்கோட கன்வர்ட்டிங் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 10⁻⁻6. சோ மியூ கூலுமா கன்வெர்ட் பண்றதுக்கு 10⁻⁻6 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். சோ அப்ப 2 மியூ கூலும் வந்து 2 × 10⁻⁻6. அதே மாதிரி 3 மியூ கூலும் 3 × 10⁻⁻6 ன்னு மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஃபார்முலா எழுதியிருக்கேன். 1/4πε0 என்ன வேல்யூ சொல்லியிருந்தோம் 9 × 10⁻9
நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ் டு மீட்டர் ஸ்கொயர். ஆக்சுவலாக வந்து நான் இங்கே யூனிட் எழுத மாட்டாங்க. நான் ஏன் இங்கே யூனிட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா உங்களுக்கு லாஸ்ட் கிடைக்கிற யூனிட் வந்து எப்படி கேன்சல், யூனிட் ஆல்சோ இதில் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூவோட வேல்யூ நான் எடுத்து எழுதிட்டேன். Q1 வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்கு, 2 × 10⁻⁶ கூலும். அதே மாதிரி Q2 ஓட வேல்யூ வந்து 3 × 10⁻⁶ கூலும் டிவைடட் பை ஆர் ரேடியஸ். ஓகேவா? ஸோ சாரி, ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம், 1 மீட்டர். ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 1 மீட்டர் × 1 மீட்டர் இன்டூ ஆர் கேப் 1 2. இப்போ பாருங்க, இங்கே வந்து கீழே ஒரு m1, இங்கே ஒரு m1, ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா m ஸ்கொயர், மேலே ஒரு m ஸ்கொயர், கீழே m ஸ்கொயர், ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 9 × 10⁻9 × 2 × 10⁻⁶ இன்டூ முதல் நியூமெரிக்கல் வேல்யூஸாக எழுதியிருக்கேன். அடுத்து யூனிட்ஸை தனியாக எழுதியிருக்கேன். நியூட்டன் தனியாக எழுதியாச்சு, C⁻⁻2 தனியாக எழுதியாச்சு. இங்கே இது கேன்சல் ஆனதுனால அது எழுதலை. ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு C இருக்குது, இங்கே ஒரு C இருக்குது, ரெண்டு ஆட் பண்ணும்போது C⁻2 இருக்குது. ஸோ +2 -2 கேன்சல் ஆயிடும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. கீழே வந்து ஆல்ரெடி m கேன்சல் பண்ணியிருக்கோம். இந்த R12 இந்த யூனிட் வெக்டர் அதோட வேல்யூ வந்து I கேப், அதே நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து நான் பவர்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து எழுதிட்டேன், ஹோல் நம்பர்ஸ். ஸோ 9 2 3 அதை தனியாக மல்டிப்ளைல எழுதியாச்சு. ஸோ 10⁻9, ஸோ -6 ரெண்டு ஆட் பண்ணும்போது 10⁻−12. ஸோ 9 2s are 18, 18 × 3 54. 54 இன்டூ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 10⁻−3 I கேப் நியூட்டன். இப்போ இந்த நியூட்டன் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? நியூட்டன் தேர்ட் லா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். F⁻21 F21 வெக்டாரை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் ஆஃப் F12 வெக்டார்னு எழுதிக்கலாம். F21 ஓட வேல்யூ வந்து 54 × 10⁻−3. அப்போ இதை நெகட்டிவ்ல எழுதணும்னா F12 வெக்டாரோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ F12 வெக்டார் ஈக்குவல் டு -54 × 10⁻−3 I கேப் n. A சப்டிவிஷன் பார்த்தாச்சு. இப்போ B சப்டிவிஷன் பார்க்குறோம். ஸோ B சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, நான் இங்கே டூ யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம B சப்டிவிஷனில் வந்து இந்த Q1 Q2 இங்கே என்ன சார்ஜ் இருக்கோ அதே தான் அங்கே கொடுத்துருப்போம். மற்றபடி வந்து இதில் என்ன மாறி இருக்கும் அப்படின்னா சைன் மட்டும்தான் மாறும், மற்ற எல்லா ப்ரொசீஜரும் சேம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை ஓனாக செஞ்சு பாருங்கள். உங்கள் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம C செக்ஷனுக்கு போகிறோம். ஏன் நம்ம C செக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா C செக்ஷனில் பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா கெப்ட் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், நம்மளே வந்து வெளியில் நார்மலாக இருக்கும்போது நடக்கிறதுக்கும் தண்ணிக்குள்ளே நடக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு வேக்கம் ஸ்பேஸ்ங்கிறது ஒரு வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக்கம் ஸ்பேஸில் இருக்கிறதுக்கும் ஒரு வாட்டருக்குள்ள ஒரு மீடியமில் இருக்கும்போதும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q1க்கு +2 மியூ கூலும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னதான் மியூ கூலுமா நான் வந்து கூலுமா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி Q2க்கும் அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் வந்து அந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஊடுருவல் அப்படின்னு அர்த்தம். இங்கே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்போ தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னா வேற ஒரு மீடியமில் நம்ம ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நமக்கு யூஸ் ஆகும். இங்கே நமக்கு வாட்டருங்கிறது நம்மளோட மீடியம், அதுக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 80ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே எழுதின மாதிரி தான் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜ். ஸோ ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா, பட் அந்த ஃபார்முலாவில் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே வந்து எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்கிற வேக்கம் ஸ்பேஸ். நமக்கு இங்கே என்ன இருக்குது, பெர்மிட்டிவிட்டி இன் வாட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த பாருங்க நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், எதை மட்டும் மாற்றிருக்கேன்னு. இந்த ஃபார்முலாவில் இந்த எப்சிலான் நாட்டை மட்டும் நான் எப்சிலானாக எடுத்திருக்கேன். ஏன்னா எப்சிலான்ங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா நார்மலாக இருக்கிற மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் மாறுறது, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ இங்கே 1/4π எப்சிலானுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், எப்சிலான் நாட். இப்போ இது எப்படி பிரிச்சு எழுதிருக்கேன்னா 1/4π எப்சிலான் நாட் 1/ε0 அது சேம். இப்போ இது ஆல்ரெடி அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான் F வெக்டார் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/εr வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா F2 வெக்டார் வாட்டரில் இருக்குது. அதோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நார்மலாக பார்க்குற நம்ம F வெக்டார் இன்டூ 1/εr அப்படின்னு பார்த்தோம். இப்போ நமக்கு வாட்டரில் இருக்கிற போது அது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் நம்ம நார்மலாக ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த ஃபோர்ஸ் இன்டூ 1/εr. இப்போ சப்ஸ்டியூஷன் பெறலாம். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச F வெக்டாரோட வேல்யூ என்னது, -54 × 10⁻−3 நியூட்டன் I கேப். இதை எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இதுதான் உங்களுடைய செகண்ட் சப்டிவிஷன். நீங்கள் செகண்ட் சப்டிவிஷன் போடும்போது உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வாட்டரில் கால்குலேட் பண்ணும்போது இந்த வேல்யூ இன்டூ டிவைடட் பை, ஸோ பை εr வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 80.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவர் அந்த மொதல் வந்து யூனிட் எழுதிட்டீங்க, நொட்டேஷன் சயின்டிஃபிக் நொட்டேஷன் அப்படியே எழுதியாச்சு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். உங்களுக்கு இருக்கிற ஃப்ராக்ஷனில் எந்த டெசிமல் எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஐ ஸ்டார்டட் வித் 2 டேபிள் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 40 27 கிடைக்குது. இந்த இடத்துல செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப புரியாது அப்படிங்கிறனால நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். 27/40. இதை வந்து திரும்பி நான் 2 டேபிளில் தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ 20 13.5. அகெயின் 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 2s are 10, 0, 6 2s are 12, ரிமைண்டர் 1, 7 2s are 14, ரிமைண்டர் 1 ஒரு 0 சேர்க்கும்போது 5 2s are 10. அப்போ எனக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 6.75 டிவைடட் பை 10. ஸோ நமக்கு டினாமினேட்டரில் 10 100 இருந்தால் நம்ம என்ன செய்வோம், ஒரு 0 இருந்தால் ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு டெசிமல் தள்ளி 10 இருக்கனால ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கேன். 0.675 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் நம்ம 3 சப்டிவிஷன் பார்த்துருக்கோம். இந்த 3 சப்டிவிஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது இந்த ஸ்டெப்பாவது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.